இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். ஹல்லேலூயா. துதிகளுக்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தரை நோக்கி நாம் துதித்து ஸ்தோத்தரித்து அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே தேவன் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்ருவின் சத்ருக்களை ஆண்டவர் நம்மை விட்டு நீங்களாக்கி நம்மை காப்பாற்றுகிற ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே நீங்கள் துதிக்கும் பொழுது, நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக சத்ரு எந்த சூழ்நிலைகளை ஆயத்தப்படுத்தி இருந்தாலோ, எந்த மனிதர்களை ஆயத்தப்படுத்தி இருந்தாலோ, நீங்கள் துதிக்க 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 தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி உங்களுடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். துதிக்கிற மனுஷன் ஜெயிக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்கள். கர்த்தர் செங்கடலை பிளந்து பார்வோனுடைய அந்த சத்ருவின் கிரியைகளுக்கு விலக்கி அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். பவுல் ஷீலா துதித்தார்கள். கர்த்தர் அந்த கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி அவர்களை ரட்சித்தார். இந்த காலை வேளையிலே நாமும் துதிப்போம். நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவாராக. ஆமென், ஆமென்.